வணக்கம். நான் டாக்டர் கிறிஸ்டின். நான் 12th வரை தமிழ் மீடியம். ஸோ தமிழ் வழி கல்வி படித்ததுனால இங்கிலீஷுங்கிறது ஒரு சப்ஜெக்டாக மட்டும்தான் எனக்கு தெரியும். மற்றபடி லாங்குவேஜ் ஸ்கில்லுங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எப்படி இருக்கும்னா, கிராமர் ரிப்பீட்டடாக கிளாஸில் ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ அதை அந்த கிராமர் மனப்பாடமாக தெரியும். அதே மாதிரி எஸ்ஏஸ் போயம்ஸ் எல்லாம் எப்படி எழுதுவோன்னா, டெய்லி காலையில் ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எழுதி காமிக்கணும் மனப்பாட போயமும் எஸ்ஏவும். ஸோ ஒரு கோலத்தை அப்படியே பார்த்து அப்படியே வரைவோம் இல்லையா, அதே மாதிரி திருப்பி அதுக்கு அர்த்தமும் தெரியாது, அதுக்கு உண்மையான பொருளும் தெரியாது. ஆனால் எனக்கு எல்லா எஸ்ஏயும் போயமும் அப்படியே அச்சடித்த மாதிரி எழுத தெரியும். இந்த மாதிரி தான் நான் இங்கிலீஷில் பாஸ் ஆனேன். ஸோ எனக்கு பேசிக்காக இங்கிலீஷ் பற்றி ரொம்ப தெரியாததுனால ஃபஸ்ட்டு டே காலேஜுக்குள்ளே போனோடனே அப்படி கண்ணை கட்டி காட்டுக்குள்ளே விட்ட மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் படித்த காலேஜ் கேரளா பார்டருங்கிறதுனால ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் பேசினாங்க, இல்லைனா மலையாளமில் பேசினாங்க. எனக்கு இதை பார்த்துட்டு எப்படிடா இங்கே 5.5 வருஷம் சர்வை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பிரமிப்பாக இருந்துச்சு. சாயந்தரம் எனக்கு காலையில் ஃபஸ்ட்டு கிளாஸ் ஹவர்ஸில் விட்டுருக்காங்க. ஒவ்வொரு கிளாஸாக அனாட்டமி ஃபிசியாலஜின்னு ஒவ்வொரு கிளாஸாக இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ் ஓடுது. எனக்கு ஒன்றுமே புரியலை. சாயந்தரம் எப்படா அப்பா கால் பண்ணுவாங்கன்னு சொல்லி காத்திருந்துட்டு, அப்பா கால் பண்ணோடனே அப்படி கண்ணீர் போங்க. நான் சொன்ன வார்த்தை, அப்பா நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னை கூட்டிகிட்டு போயிருங்க, நான் டிஸ்கன்டினியூ பண்ண போகிறேன், என்னால் இந்த கோர்ஸை படிக்கவே முடியாது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் இருக்குது, என்னால் இவ்வளோ பெரிய புக்கை இங்கிலீஷில் நான் படித்து முடிக்கிறதுக்கே 1 வருஷம் ஆகும், நான் படிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்பா இது எத்தனை வருஷம் கோர்ஸ்டா அப்படின்னு கேட்டாங்க. 5.5 வருஷம்ப்பா, என்னாலலாம் இங்கே குப்பை கொட்ட முடியவே முடியாது அப்படின்னு சொன்னேன். நீ 5.5 வருஷம் கோர்ஸை 10.5 வருஷத்தில் படித்து முடி, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, நீ முயற்சி பண்ணு, உன்னால் சுத்தமாக முடியவே முடியாது அப்படின்னு உனக்கு முயற்சி பண்ணிட்டு தோணுச்சுன்னா நீ அப்பாட்ட சொல்லு, அப்பா நான் ஏற்றுக்கிறேன், இப்போ நீ கொஞ்சம் முயற்சி பண்ணிச்சலமா அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக அப்பா சொன்னது ஒரு பக்கம் இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் சொன்னாங்க, இங்கே எல்லாருமே தமிழ் மீடியம்லேருந்து வர்றவங்க எல்லாருமே ஸ்டார்டிங்கில் இப்படி தான் ஸ்ட்ரகிள் ஆவாங்க, போக போக சரியாயிடும், மேபி நீ இந்த காலேஜ் டாப்பராக கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரி சார்ஸ்லாம் மோட்டிவேட் பண்ணாங்க. ஓகே நம்ம முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இசவாசி தவிர மற்ற எந்த வார்த்தையும் எனக்கு வாசிக்க தெரியாது, அதை தமிழில் ப்ரொனவுன்ஸ் பண்ணி பக்கத்தில் எழுதி தான் அந்த ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன்லாம் நான் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மாதிரி முயற்சி பண்ணி படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஓகே என்னாலையும் ஓரளவுக்கு எல்லா சப்ஜெக்டையுமே சூப்பராக படிக்க முடிஞ்சிச்சு. யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நான் ஓரளவுக்கு டாப்பராக ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய டைம் நம்ம பசங்க ஒரு சில விஷயத்தில் அப்படியே பிரமிச்சு நிற்கும் போது, எங்கள் அப்பா தான் எனக்கு ஒரு பெஸ்ட்டு பேரண்டிங்காக சொல்லி கொடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, என்ன நடந்தாலும் நான் இருக்கேன், நீ கவலைப்படாத, என்ன பிரச்சனைனாலும் நீ என்கிட்ட சொல்லலாம். அந்த ஒரு ஸ்பேஸை பேரண்ட்ஸ் நம்ம பசங்களுக்கு கொடுக்கும்போது பசங்க அவங்க லைஃப்பில் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. அந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறதுக்கான ஒரு தைரியத்தை நம்ம அம்மா அப்பாவால் தான் கொடுக்க முடியும். ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு ரொம்ப என்ன பிரச்சனையிலையும் நான் இருக்கேங்கிற ஒரு ஸ்கோப்பை கொடுக்குற அம்மா அப்பாவாக இருக்கணும். அதுதான் எனக்கு இன்றைக்கோட தீமாக நான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.